உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வீரா வீரா ஒன்றும் இல்லை பார்த்து பார்த்து. ஏன்டி அறிவு கெட்டவல, நான் தான் சொன்னேன்ல தனியா போகாத, நானும் கூட வரேன்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? ஏய் சும்மா இருக்கியா? எத்தனை நாள் நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் இப்படி ஆனது இல்ல. இன்னைக்கு மட்டும் எப்படி நடக்கும்? இன்னைக்கு தான் நீ அவன் கண்ணில் பட்டிருக்கேன்னு அர்த்தம். நடிக்காத, இதெல்லாம் பழைய டெக்னிக். இதுக்கெல்லாம் நான் ஒன்னும் மனசு மாற மாட்டேன். என்ன டெக்னிக்? நீ ஏன் அவனுங்களை செட் பண்ணி அனுப்புவ? கரெக்ட் டைமுக்கு வந்து என்ன காப்பாத்துற மாதிரி நடிக்கிற, அதானே? அடி பாவி, உனக்காக கஷ்டப்பட்டு சண்டை போட்டா கொஞ்சோண்டு மனசாட்சி கூட இல்லாம பேசுற. நான் வராம இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? முழிக்காத. ஐயோ ரத்தம். உன் மேல இருக்கிற லவ்ல அடிபட்டது கூட தெரியாம சண்டை போட்டிருக்கேன். பிளட் இஸ் கம்மிங். இந்தா போடு. நான் போடணும்? கட்டு போடு. ரொம்ப எதிர்பார்க்காத சரியா? இதெல்லாம் உன் செட்டப்னு நான் கண்டுபிடிச்ச உடனே நீயும் உன் கையை கழிச்சுக்கிட்டு என்கிட்ட நடிக்கிற. இது தெரிந்தது போல. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏய் சத்தியமா அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியாதுடி. நான் யதார்த்தமா இந்த பக்கம் வந்தேன். உன் சத்தியத்தை எல்லாம் தண்ணியில தான் எழுதணும். நான் என் வண்டி கண்ணாடியில பாத்துட்டு தான் இருந்தேன். நீ பின்னாடி வரவே இல்லையே. நீ தானடி வர வேண்டான்னு. ஓ, ஒருவேளை இந்த ஸ்பாட் எல்லாம் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தியா? கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்க. அது சரி, நல்லதுக்கே காலம் இல்ல. அது நீ சொல்லாத. உனக்கு நல்லது செஞ்சதா என் காலம் இப்ப இப்படி இருக்கு. இந்த பாரு, உனக்கு சந்தேகம்னா இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க விசாரிக்கட்டும். எதுக்கு? விசாரிச்சு உன்னை தூக்கி உள்ள வைப்பாங்க. அப்புறம் உன் அத்தை வந்து என்கிட்ட கெஞ்சுவாங்க. தலையெழுத்து நான் தான் திரும்ப வந்து உன்னை ஜாமீன் எடுக்கணும், அதானே? அத்தை கூட சேர்ந்து இவளும் பேச ஆரம்பிச்சிட்டா. பேசாம போயிடு. பிரியாணிக்கு காசு கொடுத்து ஆள் செட்டப் பண்ணிட்டு இப்ப வந்து பேசிட்டு இருக்கோம். நீ இவ்வளவு சீப்பா இறங்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் சத்தியமா சொல்றேன்டி, நான் இதை பண்ணல. நான் அவ்வளோ சீப்பான ஆள் கிடையாது. இதையும் நம்ப மாட்டேன்ல? பரவாயில்ல, நான் ஆள் செட் பண்ணதாவே நினைச்சுக்கோ. நிஜமாவே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாலும் அதுக்காகலாம் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். அவனுங்களுக்காவது நான் யாருன்னு தெரியாது. ஆனா நீ என் கூடவே இருந்துட்டு என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்ட. உன்னெல்லாம் நான் எப்படி மன்னிப்பேன்? இங்க பாரு, இதுக்கெல்லாம் ஃபியூச்சர்ல நீ ரொம்ப வருத்தப்படுவ. சான்ஸே இல்லை. காம் டவுன்டா மாறா. சரி, என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிடு. வண்டி ஓட்ட முடியும்ல? இல்லை நான் ஓட்டவா? இல்லடி, நான் எடுத்துட்டு வந்த வண்டி சொந்தக்காரன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். சும்மா ஒன்று வேணாம், சவாரி ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கோ. காசு கூட கொடுத்துறேன். டிப்ஸ் கூட கொடுத்துறேன். வேணா முன்னாடி வந்து உட்காந்துக்கவா? இல்ல வேற ஏதாவது சவாரி வந்தா ஏத்திக்கலாம்ல. ஓகே, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். கண்மணி, நீ சரியான டிராமா பண்ண தெரியுமா? உன் மாமனார் பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிட்டாரே. பின்ன அந்த வள்ளி எவ்வளவு திமிரா சவால் விடுது. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இனி அந்த மாறனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரத பத்தியே யோசிப்பாங்கல்ல. ஒரு நிமிஷம்
நிஜமாவே நீ மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்க போறியோன்னு நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? நான் என்ன எரிச்சுக்கவா இவ்ளோ கஷ்டப்பட்டேன்? ஒருவேளை அப்படி எரிச்சா கூட இந்த வீட்டையே எரிச்சு மொத்த பேரையும் சாம்பல் ஆக்கிடுதான் என் உயிரை விடுவேன். ஆமா, அதுவும் சரிதாண்டி. எது எப்படியோ அந்த பாவி மாறனோட வீராவை சேர்த்து வைக்கிறத பத்தி இந்த வீட்ல யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதுவும் அந்த வள்ளிய பாத்தியா? நீ நெருப்ப கையில வச்சுக்கிட்டு நிக்கும் போது கூட வீராவை அவனோட சேர்த்து வைக்கணும்னு சொல்றா. முதல்ல அவளை ஒழிச்சு கட்டணும்டி. விடுங்கத்த, பாத்துக்கலாம். முதல்ல என் அண்ணனையும் ராஜேஷையும் கொலை பண்ண அந்த மாறனை அழிக்கணும். அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டு உறவு எதுவும் இல்லாம அழிச்சு அவனை ரோட்ல பைத்தியமா அலைய விடணும். உன் தங்கச்சியே அவன் கூட சேராம இருந்தாலே பாதி பைத்தியம் ஆயிடுவான். அடுத்து அவன் குடும்பம் அவன் கண்ணு முன்னாடியே செதஞ்சு சின்ன பின்னமானா முழு பைத்தியம் ஆயிடுவான்டி. அவன் ஆஸ்தி அந்தஸ்துன்னு எல்லாத்தையும் ஒழிச்சு அவன் கூட சேர்த்து இந்த குடும்பத்தையும் நான் நடு தெருவுல நிறுத்தாம ஓய மாட்டேன். இதெல்லாம் கேட்கும் போதுதான்டி என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமா, வீரா விஷயத்துல அடுத்து என்ன பண்ண போற? வீராவுக்கு சீக்கிரமே விவாகரத்து வாங்கணும். வாங்கி வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நாளைக்கு அந்த ராமச்சந்திரன் கிட்ட வீராக்கு விருப்பமே இல்லாம நடந்த இந்த கல்யாணத்தை காரணம் காட்டி பெரிய வக்கீலா வச்சு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணணும். ஆமாண்டி, அது சீக்கிரம் பண்ணு. ஆனா வீரா இதுக்கு சம்மதிப்பாளா? ஏன் சம்மதிக்க மாட்டா? அவளை ஈஸியா சம்மதிக்க வச்சிடலாம். அந்த ராமச்சந்திரன் அவகிட்ட சொன்னா அவ கண்டிப்பா கேட்டுப்பா. அதுவும் சரிதான். எனக்கு என்னமோ இந்த வீட்ல உன் புருஷன் மட்டும்தாண்டி சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் அந்த கார்த்திக் இருக்கான்ல, திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கான். அவனையும் கவனிச்சுக்க என்ன. இப்ப எனக்கு அவர் சப்போர்ட் தேவைப்படுது. இந்த மாறனை துரத்திட்டு வீராவுக்கு விவாகரத்து வாங்கி இன்னொரு கல்யாணம் பண்ணி முடிச்சதும் அடுத்த டார்கெட்டே என் புருஷன் தான். அப்புறம் கார்த்தி ராமச்சந்திரன் மொத்தமா எல்லாரையும் முடிச்சிருவேன். இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தனும் நிம்மதியாவே இருக்க கூடாது. அப்போ வள்ளி இவனுங்க எல்லாத்தையும் பழி வாங்கிட்டா அது போதும். வள்ளிக்கெல்லாம் தனியா எதுவும் செய்ய வேண்டாம். இந்த குடும்பத்தை அழிச்ச கதைய ஊரெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு பைத்தியமா ரோட்ல சுத்திட்டு இருப்பா. கரெக்ட் தான்டி. அத்தை, நேராகுது. யாராவது வந்துட போறாங்க, கிளம்பலாம். வாங்க வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.